இந்த ஒரு மனுஷன் தூங்கி எஞ்சி மூஞ்ச கண்ணாடியில பார்க்க மூஞ்சி பூரா தாடியா இருக்குன்ட்டு உடனே சேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் சேவ் பண்ண மறுபடியும் அந்த இடத்துல முடி வளர்ந்துனே இருக்கு. அதனால கோவத்துல அங்க இருக்க எல்லா கிரீமே எடுத்து மூஞ்சில அப்ளை பண்ணிக்கிட்டு மறுபடியும் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் சேவ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிளாத் எடுத்து மூஞ்ச தொடச்சிட்டு பாக்கான் கண்ணாடியில. ஆனா இவன் சேவ் பண்ண இடத்துல அந்த முடி அப்படியே இருக்கு. அவனுக்கும் வேலைக்கு டைம் ஆனதால அறக்க பறக்க வேலைக்கு கிளம்பி போறான். அங்க பார்த்தா அவன் பின்னாடியே பறவையும் விலங்குமே ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி கடவுள் வந்து இவனை பிளஸ் பண்ணிருப்பாரு. அதாவது கடவுளோட ஒர்க் இவனுக்கு கொடுத்திருப்பாரு. அதனாலதான் அங்க இருக்க எல்லா அனிமலுமே இவனை கடவுள் நினைச்சு அவனை ஃபாலோ பண்ணுதுங்க. ஆனா இப்ப அவன் இதெல்லாமே கண்டுக்காம கடவுள் மிகப்பெரிய ஒர்க் அவனுக்கு கொடுத்திருப்பாரு. அது என்னன்னா, யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷிப் செய்யணும். அதுக்கான வேலையவே அவன் ஆரம்பிச்சுட்டான். இதுக்காக அவன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க பறவை விலங்குகள் எல்லாமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனாலே அவனோட ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருது. அந்த ஷிப்பை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளையுமே அவன் இந்த ஷிப்புக்குள்ள ஏத்த ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் அப்படி செய்யறத பார்த்து அங்க இருக்க எல்லா மக்களுமே அவன் பைத்தியக்காரன் நினைச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நடக்க போற எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் அங்க இருக்க எல்லா விலங்குகளையுமே ஷிப்புக்குள்ள ஏத்தினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்திருக்கு. இப்ப அந்த சுனாமில இருந்து அந்த ஷிப்புக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தப்பிச்சிடுறாங்க. மிச்சம் எல்லாருமே அந்த சுனாமிக்குள்ள மாட்டிக்கிறாங்க.